மத்திய ஆசிய நாடான ஆப்கானிஸ்தானில் 2021 தலிபான்கள் மீண்டும் ஆட்சிக்கு திரும்பியதிலிருந்து இதுவரை 1.4 மில்லியன் பெண்களுக்கு இடைநிலை கல்வி வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. இதனால் ஒரு தலைமுறையின் எதிர்காலமே கேள்விக்குறியாகி இருப்பதாக ஐநாவின் கல்வி அறிவியல் கலாச்சார அமைப்பான யுனெஸ்கோ கவலை தெரிவித்திருக்கிறது. ஆரம்ப கல்வி வாய்ப்பும் கணிசமாக சரிந்துள்ளது. வழக்கத்தை விட 1.1 மில்லியனுக்கும் குறைவான மாணவ மாணவியரே பள்ளிகளுக்கு செல்கின்றனர். இதனால் குழந்தை தொழிலாளர்கள் மற்றும் பாலிய திருமணங்களின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரிக்கலாம் என யுனெஸ்கோ பீதியை கிளப்புகிறது. தலிபான் தீவிரவாதிகள் ஆப்கானிஸ்தானை மீண்டும் கைப்பற்றி இன்றோடு 3 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. ஆனால் அந்நாட்டில் 20 ஆண்டுகளாக முன்னேற்றம் கண்டு வந்த கல்வியை இந்த 3 ஆண்டுகளில் தலிபான்கள் குட்டி சோறாக்கிவிட்டதாக யுனெஸ்கோ சாடியுள்ளது. உலகில் வேறெந்த நாட்டாலும் அங்கீகரிக்கப்படாத தலிபான் அரசாங்கம் பெண்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. உலகிலேயே பெண்கள் இடைநிலை பள்ளிகளுக்கு செல்லவும் பல்கலைக்கழகங்களில் மேற்கல்வி பயிலவும் தடை விதிக்கும் ஒரே நாடு ஆப்கானிஸ்தான் மட்டுமே. இது ஒரு பாலின வெறி என ஐநா சாடுகிறது.